ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஸோ என்னோட ப்ரோக்ராம் நிறைய நீங்கள் வியூ பண்ணுறீங்க. மந்த்லி ப்ரிடிக்ஷன், அதுக்கப்புறம் எல்லா கிரகங்களுடைய டிரான்சிட் எல்லா ப்ரிடிக்ஷன்ஸும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெட்லைன்ஸ் டிவியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா இப்போது ராகு கேது பயிற்சி டிரான்சிட்டோட ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்து குரு பயிற்சி, இந்த குரு பயிற்சியோடைய ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் உங்களோட அடுத்து ஷேர் பண்ண போகிறேன். அடுத்து சனி பயிற்சி. ஸோ எல்லா பயிற்சியோடைய பலன்களையும் உங்களோட நான் ஷேர் பண்ணுறதுக்கு, அதை நீங்கள் பலன்களை பார்த்து உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் எல்லாம் எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணலாம், எப்படி அதை உங்கள் லைஃப்பை நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்றத தயார்படுத்திக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி. ராகு அண்ட் கேது 2017 டிரான்சிட் ப்ரிடிக்ஷன்ஸ். இந்த ஆகஸ்ட் 20th பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி ராகு அண்ட் கேது கும்ப ராசிக்கு எந்த இடத்துல டிரான்சிட் ஆகுது, அது எவ்வளோ ஃபேவராக இருக்குது, இல்லை அன்ஃபேவராக இருக்கா, இல்லை உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு டைமா அப்படிங்கிறத நம்ம விரிவாக உங்களோட இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு அண்ட் கேது ப்ரீவியஸ், அதாவது உங்களுடைய முன்னாடி டைமில் 1 and 7 நிறைய தடங்கல்கள், ஏகப்பட்ட கஷ்டங்கள். மெயினாக இந்த டெப்ஸ், கடன் தொல்லை, மணி பிளாக் ஆகுறது, மணி பிளாக் அதனால் கஷ்டப்படுறது, ஒரு சில ஃபேமிலி லைஃப்பில் குழப்பம், ஒரு அன்வான்ட் இஷ்யூஸ், இதெல்லாம் நிறைய நீங்கள் இந்த கும்பராசிக்காரங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த முறை இந்த ராகு அண்ட் கேது டிரான்சிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6th house and 12th house. இந்த 6th ஹவுஸில் இந்த ராகு டிரான்சிட், ஹவுஸ் ஆஃப் 6 அப்படிங்கிறது அயன, அதாவது உபஜயஸ்தானம் சொல்கிறோம், வெற்றிக்குண்டான ஒரு துணையாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இந்த 6th house. அதே மாதிரி இந்த 6th house அப்படிங்கிறது ஹவுஸ் ஆஃப் டிசீஸ், ஹவுஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ். அந்த இடத்துல ராகு போகும்போது உங்களுக்கு நோய் இருந்துச்சுன்னா அந்த நோயிலேருந்து விடுபட்டு நிவர்த்தியை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த 6th house நிறைய கடன்கள், ஏகப்பட்ட கடன்கள். இந்த கடன் பட்டவங்களுக்கு தூக்கமே வராது. அந்த கடன் பட்டிருந்தீங்கன்னா அந்த கடன்லேருந்து உங்களுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ இந்த 6th ஹவுஸில் இந்த ராகுவுடைய பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸும், இந்த கடன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நிவர்த்தி கொடுக்குற ஒரு டைம் தான் திஸ் டைம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கணவன் மனைவி இடத்துல நிறைய கருத்து வேறுபாடு, நிறைய மனப்போராட்டம், சிக்கல்கள், பிரிவினைகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இதை முதல்ல நிவர்த்தி பண்ணி ஒரு அந்யோன்யமான உறவை ஏற்படுத்தும். ஸோ கப்புள்ஸ்க்கு இந்த வாட்டி, பார்ட்னர்ஸ்க்கு இந்த வாட்டி டெஃபினட்டாக இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு அவங்களுக்கு ஒரு மன ஒற்றுமை ஏற்படுத்துகிற ஒரு டைம். அதே மாதிரி மேரேஜ்க்காக யாராவது வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, கும்பராசியாக இருக்கீங்க, ரொம்ப நாளாக கல்யாணம் நடக்கலை, வரன் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் வரன் அமையலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த முறை உங்களுக்கு இந்த வரன் தேடி வரும். நீங்கள் தேடுற முயற்சி, நீங்கள் எடுக்கிற எஃபர்ட் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வரன் அமைஞ்சு உங்கள் மனம் திருப்தி ஏற்படுத்தும். ஸோ மேரேஜ் லைஃப் தான் மெயினாக இந்த ராகு அண்ட் கேது டிரான்சிட் ஃபர்ஸ்ட் பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். அடுத்தது சைல்ட் பர்த். உங்களுக்கு குழந்தை இல்லை, இது நாள் வரைக்கும் ஒரு குழந்தை பாக்கியம் கிடையாது, இந்த வாட்டி அது குழந்தை வேணும்னு நினச்சிங்கன்னா அது 2-3 வருஷமாக காத்திருக்கீங்கன்னாலும் கூட இந்த கும்பராசிக்கு இந்த முறை வாய்ப்புகள் மிக மிக அதிகம். காரணம் ஃபாலோட் பை குரு பயிற்சி இருக்குது, அந்த குரு உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. அதே மாதிரி தூர தேச பிரயாணம் பண்ணணும், ட்ராவல் பண்ணணும், அப்ராடில் போய் ஜாப் பண்ணணும், இல்லை எஜுகேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த கேதுவுடைய டிரான்சிட் உங்களுக்கு ஹைலி ஃபேவரபுளாக இருக்குது. உங்கள் பிரிஞ்ச உறவுகளை போய் நீங்கள் பார்க்கணும், ஸோ நான் நாடு கடந்து போய் என்னுடைய ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை தூர தேசத்தில் இருக்கிற உறவுகளை உங்களை பார்க்கணும் நீங்கள் நினச்சாலும் இந்த கும்பராசியை பொறுத்தவரைக்கும் இந்த முறை அதுவும் உங்களுக்கு ஃபேவரபுளான டைமாக மூவ் ஆகுது. ஓவராலாக இந்த ராகு அண்ட் கேது டிரான்சிட் உங்களுக்கு முதல்ல பர்சனல், எமோஷனல், ஃபேமிலி லைஃப்க்கு ஒரு பெட்டர் டிரான்சிட்டாக தெரியுது. இதுக்கு அடுத்தது பிஸ்னஸ் அண்ட் கரியர். பிஸ்னஸில் உள்ளவங்களுக்கு இந்த லாஸ்ட் ப்ரீவியஸ் டைமில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிளாக்ஸ், எந்த ப்ராஜெக்ட் எடுத்தாலும் பிளாக், தடங்கல்கள், அப்டக்கிள்ஸ், நிறைய அப்டக்கிள்ஸ், நிறைய ஒரு ஈவில் ஐ, ஒரு கண் திருஷ்டி மாதிரி. அதே மாதிரி ஃபினான்ஷியலாகவும் இந்த ராகு அண்ட் கேது உங்கள் ப்ரீவியஸ் டைமில் ஏகப்பட்ட ஒரு பிளாக்கேஜ், கடன் வாங்குகிற சூழ்நிலை உருவாக்குறது. அதே மாதிரி இந்த கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த முறை இந்த கரியர் லைஃப்பில் இதிலேருந்து ரிலீவ் ஆகி வெளில வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி எஸ். ஏன்னா இந்த டிரான்சிட் உங்களுக்கு முதல்ல இந்த பிளாக்கேஜ்லேருந்து விடுவித்து கொடுத்துரும். இந்த நீங்கள் அப்ளை பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணுற உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும். தூர தேசத்துலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு அப்ரூவல் வேணும், உங்களுக்கு ஏதாவது ஒரு கான்டாக்ட் வேணும், ஒரு கனெக்டிவிட்டி வேணும், ஒரு பிஸ்னஸ் ப்ரொமோஷன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு டிக் மார்க் தான் இருக்குது. ஜாபில் உள்ளவங்களுக்கு, கூட ஒர்க் பண்ணுறவங்களால ஒர்க் ப்ரெஷர், பிடிக்காத இடத்துல வேலை, ஸ்ட்ரெஸ்ஃபுல் டைம்,
சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இது எல்லாமே இந்த வாட்டி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் தான் நமக்கு தெரியுது. ஸோ கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் ஆஃப் ஜாப், சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், சேஞ்ச் ஆஃப் பொசிஷன், ப்ரொமோஷன், க்ரோத், இது எல்லாமே பாசிட்டிவ் சைடில் பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த கும்ப ராசிக்கு இந்த பிஸ்னஸ் பார்த்தோம், கரியர் பார்த்தோம், பர்சனல் ஹெல்த் நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி ப்ரீவியஸ் டைமில் ஏகப்பட்ட ஹெல்த் இஷ்யூஸ், சின்ன சின்ன விபத்துகள் கூட ஏற்பட்டிருக்கும். அதுலேருந்து மீண்டு வந்து ஒரு நல்ல பலனை அனுபவிக்கிற டைம் தான் இந்த ராகு அண்ட் கேதுடைய டிரான்சிட். அடுத்தது வேற என்ன பலனில் இது வந்து இன்னும் பெட்டராக இருக்கும்னு பார்க்கும்போது நியூ வெஞ்சர்ஸ், ஒரு புதுசாக ஒரு முயற்சி பண்ண போறீங்க, புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ண போறீங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கன்னா தைரியமாக இந்த முறை இறங்கலாம். ஏன்னா இந்த முறை தைரியமாக இறங்கிறதுக்கான ஒரு சரியான டைம். சர்ப்ப கிரகங்களே உங்களுக்கு வந்து ஃபேவராக இருக்குது. அதை கெட்ட செய்யக்கூடிய அந்த கிரகங்களே உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. அடுத்து வரக்கூடிய குருவும் உங்களுக்கு சாதகமாக வரப்போகிறார். அதோட பயிற்சி அடுத்து வரப்போகுது. அதே மாதிரி ராகுடைய ஸ்டார் பிளேஸ்மெண்ட்டில் பார்க்கும்போது மர்க்குரி அண்ட் சாட்டர்ன், இந்த 6ஆம் வீட்டில் புதன் சனியோடைய ஸ்டாரில் இந்த ராகு டிரான்சிட் அந்த ட்ராவல் ஆகும்போது உங்களுக்கு அது ரொம்ப ஃபேவராக. ஏன்னா சனிக்கு நெருங்கிய நட்புக்கோள் இது ராகு. அதே மாதிரி கேத்து இந்த பக்கம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 12th ஹவுஸில் இந்த ஞானக்காரகன் சொல்லக்கூடிய கேத்து 12th ஹவுஸில் செவ்வாயுடைய ஸ்டார் அண்ட் ஃபாலோட் பை சந்திரன் அண்ட் சூரியன். இந்த நட்சத்திர சாரமில் கேது போகும்போது பிரயாணங்கள் அதிகரிக்கும். நீங்கள் வந்து பயணம் பண்ணி வருமானம் பண்ணுறது, ஃபேமிலியோடு ட்ராவல் பண்ணுறது, ஹாப்பி ஜர்னி ட்ராவல் பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் கிளிக் இருக்குது. ஓவராலாக பார்த்தோம்னா ராகு அண்ட் கேதுடைய டிரான்சிட் கும்ப ராசியை பொறுத்தவரையில் ப்ரீவியஸ் டைமில் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகி இந்த முறை எல்லாமே சுப பலனா, சந்தோஷமா, திருமணம் நடக்கக்கூடிய பலனா, குழந்தைகள் பிறக்கக்கூடிய பலனா, ஒரு குழந்தை இருந்தால் இன்னொரு குழந்தை அடுத்து வரக்கூடிய பலனா, ப்ரொமோஷன் அதிகரிக்கக்கூடிய பலனா, டிரான்ஸ்ஃபர் நடக்கக்கூடிய ஒரு பலனா, நியூ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுற ஒரு பலனா, மணி ஃப்ளோ, மோர் மணி ஃப்ளோ, குட் ஹெல்த், இது எல்லாமே நிறைவேற்றுற ஒரு பலனா இந்த ராகு கேது உங்களுக்கு அமைய போகுது. டியர் ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ், ஸோ என்னோட இந்த ராகு கேது டிரான்சிட் ப்ரிடிக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இதில் வந்து பர்சனலாக நிறைய டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு வந்து யூ வாண்ட் டு நோ சம் கிளாரிஃபிகேஷன்ஸ், கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள் 9941161613. ஸோ உங்களுக்கு வந்து டீட்டெயில் கிளாரிஃபிகேஷன்ஸ், உங்களோட பர்த் சார்ட் அனலைஸ் பண்ணி அதன் மூலமா அந்த ராகு அண்ட் கேது தோஷத்துக்கு என்ன நிவர்த்தி பண்ணலாம், எப்படி அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறது, எந்த டெம்பிள் விசிட் மூலமா உங்களுக்கு இந்த பரிகாரத்தை சரியாக பண்ண முடியும், அதே மாதிரி என்ன பொருட்களை வந்து நீங்கள் பயன்படுத்தணும், இந்த நிவர்த்திக்கு உண்டான தோஷ நிவர்த்திக்கு உண்டான யந்திரம் அல்லது உங்களுக்கு தேவையான ருத்ராட்சம் என்ன ஃபேஸ் போட்டால் அது வந்து தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும், என்ன ஜெம் ஸ்டோன் உங்களுக்கு வந்து லக்கியாக இருக்கும், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் டூல் இருக்கா இதை வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்ற எல்லா கிளாரிஃபிகேஷன்ஸ்க்கும் நீங்கள் என்னோட கன்சல்டேஷன் எடுத்து எனக்கு கால் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.